சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். எஸ்ஐஆர் பணிகள் முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இப்போ அதான் பேச்சாக இருக்கு. கோவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 லட்சம் பேர் அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீக்கப்பட்டு இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நாம இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லா தலைவர்களும் எஸ்ஐஆர் சம்பந்தமான விவாதத்தை பரபரப்பான நாடாளுமன்ற அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பேசுவதற்கான டைம் கேட்டோம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட துணை ஜனாதிபதியாக இருக்கட்டும், ராஜ்யசபாவில் அல்லது சபாநாயகராக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் அதற்கான ஒரு சரியான ஜனநாயக ரீதியான மதிப்பு கொடுக்காத காரணத்தினால அந்த நேரடி பலனை நம்முடைய தேர்தல் கமிஷன் மூலமாக அந்த அறிவிப்பு மூலமாக இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி கோவை போன்ற பெரிய இடங்களில் 6 லட்சத்துக்கும் அதிகமாக, திருச்சி போன்ற இடங்கள்ல 2.5 லட்சம், காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்ல கிட்டத்தட்ட 1.25 லட்சம், நாமக்கல் போன்ற சின்ன மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு நிகராக, இப்படி எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை லட்சங்கள் வெளியில போகும்போது தோராயமா 1 கோடி பேரு உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவத்தினுடைய ஒழுங்குமுறை வளையத்துக்குள்ள வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களில் எஸ்ஐஆர் மூலம் பிஜேபி 1 கோடி பேருக்கு ஒரு மிரட்டல் எச்சரிக்கையை விடுத்து ஒரு தேன் தடவன பாவக்காய நீங்க தேனை எடுத்துட்டு சாப்பிடுங்க அல்லது பாவக்காய் கசப்பு இல்லைன்னு நினைச்சு தேனை சாப்பிடுங்க என்று அந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கிறதுல நீங்க அப்ளிகேஷனை கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த நீக்கமும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தினுடைய வளர்ச்சியும் திமுகவில் இருக்கக்கூடிய பல ஆட்கள் வேலை செஞ்சு இந்த இசிஐல இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரிகளுடைய பணி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதே தேர்தல் கமிஷனை மட்டுமே நம்பி நம்ம வேலையில் இருந்தோம்னு சொன்னா சரிபாதியாக 50% தமிழ்நாடு ஆட்களுக்கு வாக்கு இல்லை என்ற உத்தரவை இந்த பிஜேபி அரசு வெளியிட நினைத்தது. கிட்டத்தட்ட அதை அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏன் இவ்வளவு பேர் வெளியில போயிட்டாங்க அப்படின்றத ஒரு தோராயமா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, நிறைய பேர் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க இல்ல, வாடகை வீட்டுல வசிக்கிறவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பல இடங்களில் இருந்து, கோவையிலிருந்து நம்ம சென்னைக்கும், சென்னையிலிருந்து வேறுபட இடங்களுக்கும் போயிருக்கிறாங்க. இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்ல 70% ஆட்களுடைய எஸ்ஐஆர் படிவம் அப்ரூவ் ஆகவில்லை. ஏன்? இப்போ எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதார் கார்டுல எல்லாமே அப்டேட் ஆகியிருந்ததுன்னு சொன்னா நான் கொடுத்துட்டேன், நாளை காலையில வெரிஃபை பண்ணி என் பேர் இருக்கும், மெஜாரிட்டியா இருக்கும், மேக்சிமம் இருக்கும். ஆனா இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் ஆதார்ல இருக்கிற ஆட்களை வாக்கு இல்லை என்று நிராகரிப்பதனுடைய அரசியல் நோக்கம் என்ன என்பதைத்தான் வாசகர்கள் பார்க்க வேண்டும். தானடித்த மூப்பாக கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஆட்கள் தமிழகத்தில் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவர்களை மிரட்டல் மூலமாக செய்வதற்கு மாறாக ஒரு புதிய முறையின் மூலமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற சிந்தனை இந்தியாவில் இல்லை. ஆதார் இல்லாதவர்கள் எல்லாம் இருக்கும் போது ஆதார் அப்டேஷன் என்பது தேவையில்லை என்று ஒரு முடிவு வரும்போது ஆதாரை வைத்து எஸ்ஐஆர்ல பல குழப்பங்களை உருவாக்கி இருப்பது நியாயம்தானா என்ற கேள்வியை ஒன்றிய அரசை பார்த்து எல்லா வாக்காளர்களும் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்ம நாட்டினுடைய துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா, பிஜேபியை பார்த்து பல வழக்குகளில் தொடர்புடைய அரசியல் கட்சிகள் இதை பற்றி கவலைப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் பிப்ரவரி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வெரிஃபை பண்ணலாம்னு நினைச்சா அது ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்காது. கோயம்புத்தூர்ல நீங்க 6 லட்சம் இல்லைன்னு சொன்னீங்க, வடக்கர்களினுடைய வாக்குகள்
சரியாக ஏற்றப்பட்டுள்ளன. அந்த டேஞ்சரையும் பார்க்கணும். 1000 கண்டிஷன்ஸ்ல தமிழ் ஆட்களுடைய பெயர் நீக்கப்படுவதும், எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம வடக்கர்களுடைய பெயர் இணைக்கப்படுவதும், பிஜேபி ஆதரவுடைய ஆட்களுடைய அல்லது தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு சந்தேகத்திற்கு உரியதுதான். இது சரி செய்யப்பட வேண்டும், ரத்து செய்யப்பட வேண்டும். இடதுசாரிகள் கோரிக்கை என்னன்னா ரத்து செய்யப்படணும். இந்த 12 மாநிலங்கள்ல விவிஐபியுடன் கூடிய தேர்தலை நடத்துங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. விவிஐபி டேலி ஆனாதான் அந்த வாக்குகளை நீங்கள் எண்ண முடியும், ரிசல்ட்டை சொல்ல முடியும். தேர்தல் ஜனநாயகத்தினுடைய விதிமுறை அது. அதை யாரும் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால பீகார் உட்பட பல இடங்கள்ல ஒன்றிய அரசு ஜெயிக்குது. ஆகவே எஸ்ஐஆர் மூலம் இப்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏற்பாடு, மீண்டும் உங்கள் பெயரை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லுவது ஆரோக்கியமான அணுகுமுறை இல்லை. இது தடாநடித்த மூப்பாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை. கணிசமான ஆட்களை வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றியது ஜனநாயக படுகொலை. ஆகவே இதை ரத்து செய்யப்பட வேண்டும். வாக்காளர்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டு மிரட்டல் மூலமாக ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய இந்த விஷயத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஒவ்வொரு மாவட்டமா நீக்கி இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க கோவையில 6 லட்சம், அந்த மாதிரி புதுக்கோட்டையில ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குறிப்பிட்ட நபர்களை நீக்கியிருக்காங்க. இந்தியா கூட்டணி இதுக்கப்புறம் என்ன செய்யும்? இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் சொல்லிட்டீங்க இதை ரத்து செய்யணும், இது ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு நீங்க அவங்க பார்வையில சொல்லிட்டீங்க. இந்தியா கூட்டணி இப்ப தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வந்திருக்கு, பீகார்ல வந்த மாதிரி வந்திருக்குது இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில. என்ன செய்யும் இந்தியா கூட்டணி? நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாள்ல நம்முடைய பிரதம அமைச்சர் ஓமன் நாட்டுக்கு போய் உரையாற்ற போயிட்டாரு. ஆனா மந்திரிகளுக்கு நடுவுல எதிர்கட்சி ஆட்கள் பேசும்போது எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் சரி செய்யப்படாமல் தேர்தல் அறிவிப்பு கூடாது என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். தமிழச்சி தங்கபாண்டியன் பேசியிருக்காங்க, TR பாலு பேசியிருக்காரு, திருச்சி சிவா பேசியிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கேரளாவை சேர்ந்த வேணுகோபால் பேசியிருக்கிறாரு, பல கூட்டணி தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனா அதை இந்த அரசு செய்யுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏன்னா பலமான ஆதரவினை எலெக்ஷன் கமிஷன் தரும்போது ஏதாவது ஒரு முரண்பாட்டை வைத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைக்கும் போது அதை நோக்கித்தான் அவங்க பயணம் இருக்கும். எதிர்கட்சி கூட்டணி பீகாரில் இருப்பது போல் அல்லது மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் வெயிட் பண்ணது மாதிரி சட்ட ரீதியாக மட்டுமே இந்த நிகழ்ச்சியை பார்க்க கூடாது. பொதுவாக தேர்தல் பகிஷ்கரிப்பு செய்திருந்தால் நல்லது என்ற கருத்து தேர்தல் வெற்றி வந்ததுக்கு அப்புறம் பீகார்ல பேச ஆரம்பிச்சாங்க. நம்முடைய கோரிக்கையை ஏற்று அதற்கேற்ப எஸ்ஐஆர் எல்லா விஷயங்களும் சரி செய்த பின்புதான் தேர்தல் அறிவிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த விஷயத்துல அநேகமா இந்தியா கூட்டணி ஒன்றுபடும். நாடாளுமன்றத்துல குளிர்கால கூட்டத்தொடர்ல பல சட்டங்கள் பாஸ் ஆனதுல முதல்ல இடதுசாரிகள் தான் போராட்டத்தை அறிவித்தார்கள். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தது. இப்போது இந்தியா கூட்டணியே அந்த தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்து சமாச்சாரத்துக்கு போராட்டத்துக்கு வர்றாங்க. அதனால ஒரு மாற்றத்தை நோக்கி இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிஜேபியினுடைய அணுகுமுறையை சட்ட ரீதியாக மட்டுமல்ல களத்திலும் எதிர்ப்பதற்கு ஒரு நடைமுறை தந்திரத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. பேரை மாத்துறதுல இதுல என்ன இருக்கு? நீங்க பேர்ல மட்டும்தான் கவனம் செலுத்துறீங்க, நாங்க அந்த பணிகளில் கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு சிவராஜ் சிங். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல வரலாறு வாசகர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக ரூரல் எக்கானமி அப்லிப்மெண்ட் இன் இந்தியா என்று ஒரு IAS எழுதின கட்டுரையின் அடிப்படையில் தான் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. சமூக மேம்பாடு என்பது சில சோசியல் இஷ்யூஸ்ல பண்பாட்டு நடவடிக்கைகள்ல மட்டுமே இல்லை, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வாங்கும் சக்தியை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், சட்டமன்றம், அதுக்கப்புறம் நம்முடைய கிராம பஞ்சாயத்து, 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகளை சிறப்பாக செயல்பட வைப்பதற்கு போதிய கவனம் செலுத்தும் போது கிராமத்தில் இன்றைக்கு தேக்க நிலையில் இருக்கக்கூடிய மராமத்து பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதில்
கிராமப்புற மக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இடதுசாரி கட்சிகளினுடைய அழுத்தத்தின் காரணமாக காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம் இது. இந்த திட்டத்துல நடைமுறையில ஏகப்பட்ட கோளாறுகளை இந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி அரசு செய்திருக்கிறது. குறிப்பா 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுடைய அந்த தம்ப் இம்ப்ரெஷன் கையை வைக்கிறதுல ரேகைகள் சரியாக இருக்காது. உழைப்பாளிகளுடைய ரேகை ஒவ்வொரு வருடமும் அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால நேற்றைய ரேகை இன்னைய ரேகை அல்ல. உழைப்பாளி மக்களுக்கு, இந்த விவசாயத்தை செய்பவர்களுக்கு, கடினமான உடல் உழைப்பு வேலை செய்பவர்களுக்கு, அதுல தேவையில்லாத ஒரு IAS ஆலோசனையை கேட்டு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வேண்டும் என்பதும் ஆன்லைன் அட்டெண்டன்ஸ் என்பதும் இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் காரணமாக முதல் பாதிப்பினை உருவாக்கினார்கள். அதுக்கப்புறம் நிதி கொடுப்பதுல கிட்டத்தட்ட 1,26,000 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 4 தவணைகளாக சுருக்கப்பட்டு இந்த 10 ஆண்டுகள்ல 56,000 கோடி மட்டுமே கொடுக்கிறார்கள். இந்த 56,000 கோடியில நினைச்சதுல 50% கூட வேலையை செய்ய முடியாது. அப்போ அது காந்தியினுடைய கண்ணாடி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, காந்தியினுடைய பெயர் சம்பந்தப்பட்டது அல்ல. இதே கண்ணாடிய சுத்தப்படுத்தும் இயக்கம் என்று ஒன்று கொண்டு வந்து இந்தியா பூராவும் பல லட்சம் கோடிகளை பிஜேபி அரசு சுருட்டி உள்ளது என்று உண்மை கண்டறியும் குழுவின் சார்பாக, சோசியல் ஆடிட்டிங் குரூப் சார்பாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ரெக்கார்டு எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. 100% இம்ப்ளிமெண்டேஷன் சுவிட்ச் பாரத்ல அவங்க சொன்ன இடத்துல பூரா அந்த கக்கூஸ் என்பது இல்ல, டாய்லெட் என்பது இல்ல, அங்கு மாடுகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்கீம் எப்படி போச்சுன்னு சொன்னா, ஆன்லைன் அந்த தம்ப் இம்ப்ரெஷன் அது செய்ய முடியாம, ஃபண்ட் இல்லாத காரணத்தினால 2-3 மாசமா சம்பளம் கொடுக்காதனால கிட்டத்தட்ட அது தன்னுடைய தற்கொலை நிலைக்கு அந்த திட்டத்தை தள்ளியது ஒன்றிய அரசினுடைய இந்த அமுலாக்கும் குழு. இந்த சூழ்நிலையில 100க்கு பதிலா 125 என்ற ஒரு பொய் வார்த்தைகளை அந்த சட்டத்தில் ஏற்பாடு செய்து, அதுல காந்திக்கு பதிலா வேற ஒரு பேரை கொண்டு வந்து, எல்லாமே இவங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் தான். கற்பழிக்கும் போதும் ஜெய் ஸ்ரீராம் தான், கோயிலுக்குள்ள போய் திருடும் போதும் ஜெய் ஸ்ரீராம் தான். இப்ப அந்த வகையில அது கண்ணாடி சம்பந்தப்பட்ட, காந்தி பெயர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ரூரல் எக்கானமிய கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஏற்பாடு. சுத்தமாக 42 நாள் மட்டுமே 100 நாளில் வேலை என்பது இந்த கடைசி 2023-24 நடந்திருக்கு. தென்பகுதி மாநிலங்கள்ல, வடக்கு பகுதி மாநிலங்கள்ல இந்த பணிகள் சுருட்டப்படுவதற்கு மட்டுமே பயன்பட்டிருக்கிறது. அந்த ஸ்கீம் மூலமாக பிஜேபி ஆட்கள் கமிஷன் கேட்ட விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது, பத்திரிகைகள்ல வெளியே வந்திருக்கிறது. ஒரு சுயேட்சை எம்எல்ஏவும் ஒரு மந்திரியும் அதுல காசு எவ்வளவு என்று பங்கு கேட்கின்ற ஆடியோ வெளியே இருக்கு. அப்போ இந்த திட்டத்தை நாசமாக்குவது ஒன்றிய அரசினுடைய அமுலாக்க குழு. 100 நாள் வேலை திட்டம் என்பது உறுதியோடு செயல்பட்டது. அந்த உறுதி என்பதை ரூரல் எக்கானமியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அதை வேலை வாய்ப்பு என்று மாறி உறுதி என்பதை எடுத்து விட்டார்கள். ஃபண்டு வந்தா, நான் நல்லா இருந்தா, நான் மூடு நல்லா இருந்தா உனக்கு கூலி கொடுப்பேன். இது ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடாது. மன்னர்கள் ஆட்சியில நடக்கலாம். மன்னரை போற்றி ஒரு பாட்டு பாடு அப்படின்னா பொற்காசுகள் கொடுக்கிற அணுகுமுறை இல்லை. ஆகவே ஜனநாயக நாட்டில் இந்த பிரச்சனையை சாகடித்தது ஒன்றிய அரசு. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இப்போது கொண்டு வந்திருக்கிற திட்டம் நாசகர திட்டம் என்பதனால் அதை ரத்து செய்யப்பட வேண்டும். இதற்கு இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டத்திற்கு அறைகூவல் விட்டிருக்கிறாங்க. லேபர் கோடு விவாதமின்றி அமுலாக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 23ஆம் தேதி மறியல் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இந்த பல்வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறைக்கு எதிரான போராட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. SIR ஸ்டார்ட் பண்ணி அணுசக்தி தனியார் என்பது உருவாகி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்பது தொடங்கி எல்லாமே இந்த அரசு செய்வது முதலாளிகளுக்கு லாபமாக, பெரும் கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானதாக. ஆகவே அதை எதிர்த்த போராட்டத்தில் மக்கள் இறங்கி வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாட்டம் புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய
விருப்பம். அதை நோக்கி மக்களை அழைத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. மத்திய பிரதேசத்தின் முதன்மை மற்றும் மாவட்ட நீதிபதி ஒருவர் கடந்த நவம்பர் மாத இறுதியுடன் ஓய்வு பெறுவதாக இருந்தது. அதற்கு முன்பாக நவம்பர் 19ஆம் தேதி அவர் பணியிலிருந்து திடீரென இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் அடுத்தடுத்த 2 உத்தரவுகளை பிறப்பித்ததால் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. அதாவது கடைசி நேரத்தில் கிரிக்கெட்டில் போட்டியில் கடைசி ஓவரின் போது அடுத்தடுத்து 6 அடிக்கிறது போல நீதிபதிகள் சிலர் கடைசி நேரத்தில் அதிகமாக உத்தரவு போடுறது வளர்ந்து வருது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இது ஒரு பேசு பொருளாக இருக்கு அந்த பக்கத்தில். இது எப்படி பார்க்குறீங்க? சரியான விஷயம்தான். அதாவது பரபரப்பாக முன்னால போய் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இந்த நாட்டில் 2 பேர் தான். ஒன்று நம்ம நாட்டினுடைய பிரதமர், இன்னொன்று இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவரை தாண்டி நீங்க யாருமே பரபரப்பு செய்திக்குள்ள போகக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்குள்ள சில அதிகாரிகள் அல்லது சில நீதிபதிகள் அப்படி பரபரப்பாக சில விஷயங்கள் செய்யும் போது அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டில் உச்சகட்டம் தான் ராஜஸ்தான்ல அந்த ஒரு மாவட்டத்தினுடைய நீதிபதி தினேஷ்குமார் குப்தா. அவர் அதானி ப்ராஜெக்ட் மேல ஒருத்தர் கேஸ் போட்டதை வச்சு விசாரிச்சு கவர்மெண்ட்டுக்கு அவர் ஏற்படுத்திய இழப்பு எவ்வளவு அப்படின்னு டீட்டெயிலா அனாலிசிஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1465 கோடி ரூபாய் அவர் அதானி கட்டணும்னு உத்தரவு போட்டார். காலையில 11 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட், 12:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வெளியே வருது. 4:30 மணிக்கு அவர் ராஜஸ்தானுடைய அந்த மாவட்டத்தில் இருந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய கடைசி பகுதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார். இதான் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள். மத்திய பிரதேசத்துல இதை விட மோசம். 6 மாசத்துக்கு முன்னால எனக்கு ஒரு வியாதி வருது. குழந்தைகளுக்கு 13-14 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வர்ற வியாதி அது. அந்த வியாதிக்கு ஒரு இங்கிலீஷ்ல நல்ல பேரு. அதுக்கு 12 நாளைக்கு ஒரு தடவை நீங்க 3 பாட்டில் பிளட் கொடுக்கணும். அந்த 3 பாட்டில் பிளட் கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை ஒரு ஆஸ்பத்திரி சத்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில நடக்குது. ஒரு 5 குழந்தைங்களுக்கு அந்த பிளட் ஏத்துறாங்க. ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு குழந்தைங்க வாந்தி எடுக்குது. தொடர்ந்து வாந்தி நிக்கல. என்ன ஏதுன்னு போய் பார்க்கும்போது அந்த பிளட்டு எங்கிருந்து எடுத்திருக்கப்படணுமோ அங்கிருந்து எடுக்காம HIV-யால் சேகரிக்கப்பட்ட பிளட் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருந்து HIV-ல இருக்கக்கூடிய ஆட்களுடைய பிளட்டை டெஸ்டுக்காக வைத்திருந்ததை எடுத்து இந்த வியாதி உள்ள இந்த குழந்தைகளுக்கு செலுத்தி ஏற்கனவே 2 பேர் சஸ்பென்ஷன்ல இருக்கிறான். அது முடிஞ்ச உடனே அதனுடைய அந்த மருந்தாளுநர் அவர் சஸ்பெண்ட்ல இருக்காரு. அதனுடைய இன்சார்ஜ் ஒருத்தர் சஸ்பெண்ட்ல இருக்காரு. இந்த பணியை செய்தவர்கள் சட்டத்தினுடைய பிடியிலிருந்து தப்பி சும்மா சுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசக்கூடிய நியூஸ் அதுதான். அந்த குழந்தைகளுக்கு வாந்தி நிற்காம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அலட்சியத்தினுடைய உச்சமாக மத்திய பிரதேச அரசு என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் மற்றும் அஸ்ஸாம் போன்ற இடங்கள்ல கூட காவல்துறையில போய் நீங்க ஒரு பிரச்சனையை சொன்னீங்கன்னு சொன்னா எம்எல்ஏ எதிர்கட்சியாக இருந்தால் அவருடைய கோரிக்கையை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற தடாலடி உத்தரவுகள் பிஜேபியினுடைய மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கற்பழிக்கப்பட்ட திருட்டு போன பொருட்கள் கூட ஆளும் கட்சியினுடைய தலையீட்டின் காரணமாக போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லாம பொது இடத்துல செட்டில் பண்றாங்க. அப்போ அந்த ஜங்கிள் ராஜ் அப்படின்னு லல்லு பிரசாத் யாதவ சொன்ன இந்த பீகார்ல வந்திருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி அந்த இடத்திலேயே 10,000 ரூபாயை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்னு கேட்டவங்கள ஆளை வச்சு அடிச்சு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லாம இருக்கிறாங்க. அப்போ அவன் கேட்டது என்னன்னா, நீ 10,000 ரூபாய் திருப்பி கேட்டான்னா நான் போட்ட ஓட்டை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்டிருக்கிறான். அவனை போட்டு ஆளும் கட்சி அடிச்சு சாவடிக்கிற ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஜனநாயகத்தினுடைய செயல்பாடு என்பது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. இந்த அணுகுமுறை நீதித்துறையில பட்டவர்த்தனமா இருக்கு. நம்ம சுவாமிநாதன் மதுரையில தீர்ப்பு சொல்லும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி ஏற்ற ஒருத்தர் மனுநீதியின் அடிப்படையில் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று ஓப்பனா ஒரு நீதியை வெளியிடுறாரு, ஒரு தீர்ப்பை வெளியிடுறாரு. அவர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காத அரசுகளாகத்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீதித்துறையை கை கழுவி நம்முடைய உச்ச கட்டத்துக்கு ஒன்றிய அரசினுடைய அணிக்கு தள்ளி விட்டிருக்கிறோம். 4வது தூணான சட்டம் கெட்டு குட்டிச்சவராய் போயிருக்கக்கூடிய சூழலில் தான் சட்ட போராட்டத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பல பேர். ஆகவே இந்த பிஜேபி அரசு இந்த ராஜஸ்தான் சப்ஜெக்ட்லையும் சரி, நீதித்துறையிலையும் சரி, மெடிக்கல்லையும் சரி, பீகார்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமும் சரி,
ஒருதலை பட்சமாக அராஜமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனையை வாசகர்கள் மனதில் வைத்து அவர்களை கணக்கில் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கைக்கு இவர்கள் சரியானவர்களா என்ற பார்வையை நாம் அதை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். காப்பீட்டு துறையில அந்நிய முதலீடு 100% கொடுத்துட்டதா சொல்றாங்க. இது ஒரு பாதுகாப்பானதா இருக்குமா, ஐயப்பாடு இல்லாம இருக்குமா? இப்ப இங்க உள்ள நிறுவனங்களே சிலர் முதலீடு பண்ணிட்டு அதை பெற முடியாம இருக்கிற நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே எல்ஐசிக்கு நம்ம தகுந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு. ரெண்டாவது அதை நம்பி தொழிலாளர்கள், பணியாளர்கள், கட்டடம் இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த அந்நிய முதலீடு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா, இங்க இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துமா? அந்நிய மூலதனம் இன்சூரன்ஸ் துறையில வந்த வரலாறை வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாஜ்பாய் தொடங்கி மோடி வரை அப்படின்னு நீங்க ஒரு லைன் போட்டீங்கன்னா 100% அந்நிய மூலதனம் உள்ளே வரக்கூடாது என்று இருந்ததை 1999 24%, அதுக்கப்புறம் 49%, அதுக்கப்புறம் 74%, இப்ப 100%. இந்த 74 100 மோடி செஞ்சது, 49 காங்கிரஸ் செஞ்சது, 24 நம்முடைய வாஜ்பாய் செய்தது. சரி, இப்படி அந்நிய முதலீடு செய்திருக்கிறார்களே, இது யாருடைய கனவு? அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளினுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வெளிநாட்டில் இருந்து இன்சூரன்ஸ் துறையில் அனுமதிப்பதில்லை. ஆனால் அமெரிக்காவின் 50 வருட கனவு இந்திய இன்சூரன்ஸ் துறையை அவர்கள் கபலீகரம் செய்ய வேண்டும், அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர வேண்டும். அதற்கு உருவாக்கப்பட்ட வழிதான் 24 100 வரைக்கும். டீட்டெயிலா போனா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா இப்போ 74 இருக்கின்ற போது அந்நிய மூலதனம் எவ்வளவு வந்தது? இப்ப 100 வர்றதுனால அது இன்னும் தேனாலும் பாலாரும் ஓடுமா என்ற கேள்வி வாசகர்களுக்கு வரும். 74% அனுமதிக்கப்பட்ட போது எதிர்பார்க்கப்பட்ட மூலதனம் வெளிநாட்டில் இருந்து 65,000 கோடி ரூபாய். ஆனால் வந்தது 23,500 கோடி ரூபாய். அதாவது 74% இருக்கும் போதே 29.5% மட்டும்தான் அந்நிய மூலதனம் வந்தது. 74 அனுமதி, 29.5 தான் வந்திருக்குன்னு சொன்னா இந்த இந்திய சந்தையை அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஒண்ணுமே கிடையாது. புயல் வந்தா, வெள்ளம் வந்தா, நிலநடுக்கம் வந்தா, குஜராத் பூகம்பம் வந்தா எல்லா இடங்களிலும் போய் பணியாற்றியது இன்சூரன்ஸ். கிட்டத்தட்ட ஆயுள் காப்பீட்டு கழகம் எல்ஐசி மட்டுமே 4 இன்சூரன்ஸ் கம்பெனில 57%க்கும் மேலாக தன்னுடைய ஷேரை வச்சிருக்கிறவங்க. அப்ப அந்த மூலதனத்தை மொத்தமா பல லட்சம் கோடிகளை 5000 கோடியில ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிகளை விரட்டி விட்டு கோலோச்சக்கூடிய 76 லட்சம் கோடிகள் இந்த 2028 29 வரும்ன்றான். இப்ப 55 லட்சம் கோடிகள் அதனுடைய மூலதன வாய்ப்பு என்பது இருக்கின்றான். இந்த 55 லட்சம் கோடிகளை ஓனர் ஆக்குவதற்கான முயற்சி தனியார்கள் உள்ளே வருவது அனுமதி என்ற பெயர்ல செஞ்சிருக்காங்க. கோட்டக் இன்சூரன்ஸ் உட்பட தான் நினைத்த இந்த பிசினஸை செய்ய முடியாம இந்த ஃபீல்டுல திணறி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மிகப்பெரிய பகாசுர கம்பெனியான இவர்களை கொண்டு வந்து இறக்குவது போலி கணக்குகளை உருவாக்க, அரசு சொத்துக்களை சூறையாட. இப்போ இன்சூரன்ஸ் தனியார ஏன் க்ளோஸ் பண்ணா? போன வருஷம் அமெரிக்காவினுடைய பெரிய இன்சூரன்ஸ் ஜெயண்ட் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அது தற்கொலை அல்ல, கொலை என்று வழக்கு இருக்கு. ஆனா ஏன் தற்கொலை அல்லது கொலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் கம்பெனிகளினுடைய டிஸ்போசல்ல ஏகப்பட்ட ஃப்ராட் இருந்தது. நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய பிஎஸ்யூவை, பொதுத்துறைய, இந்திய அரசின் பொறுப்பை தட்டி கழித்து அதை இன்சூரன்ஸுக்கு கம்பெனிகளுக்கு பங்கு வைப்பது நம்ம நாட்டினுடைய இந்திய தாயை மொத்தமாக நாசமாக்கக்கூடிய செயலை குடும்பத்து ஆட்களே செய்வதற்கு சமம். ஒரு குடும்பத்துல ஒரு தாயை பாதுகாப்பவன் மகனாக இருக்கலாம், ஒரு மனைவியை பாதுகாப்பவன் கணவனாக இருக்கலாம். ஆனா அவனே எதிரா, அந்த பெண்ணுக்கு எதிரா இருக்கக்கூடாது. அந்த வகையில ஆளும் ஒன்றிய அரசு இந்த இன்சூரன்ஸ் துறையில செயல்பட்டு இருக்கிறது. மிகவும் மோசமான ஒரு நிலை எடுத்து இதை அமெரிக்காவினுடைய கனவுக்கு விட்டு கொடுக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு செல் என்று அனுமதி தருகிறார்கள்.
மிகப்பெரிய மோசமான நிகழ்வு இது. இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல பல விஷயங்கள்ல உச்சமானது இது. 97% மேலான ஆட்களுக்கு மெச்சூரிட்டி இந்த பெனிஃபிட் என்பதை அந்த மாதத்திலேயே டிஸ்போசல் பண்ணுவது அரசு துறை. அது 6 வருஷம் கழிச்சும் 10% ஆட்களுக்கு கூட செட்டில் பண்ணாதது தனியார் துறை. எது பெட்டர் என்பதை நாம யோசிக்கணும். இதை வேடிக்கை பார்ப்பவர்களாக நாம இருந்தா இதையும் அவர்கள் விட்டு விடுவார்கள். ஆகவே இதை பாதுகாக்கக்கூடிய போராட்டத்தில் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நேற்று அவங்க ஸ்ட்ரைக்கு போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு காலையில ஒரு புது ஸ்கீம் என்பது வருது. காலையில் 8 மணிக்கு அலுவலகம் திறக்கப்பட்டு பிசினஸ மக்களுக்கு கொடுக்குறாங்க. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் துறையை, மக்களுக்கு உதவக்கூடிய துறையை தனியார்கிட்ட கொடுத்து அவன் வாசல்ல போய் பெனிஃபிஷரி போய் நிக்கிற மாதிரி பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்ற ஏற்பாடுதான் இந்த திட்ட வரைவு. இந்த வரைவுக்கு எதிர்ப்பு நாட்டினுடைய மக்கள் பூரா கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில இன்சூரன்ஸை பாதுகாக்க வேண்டியது, அரசினுடைய துறையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று நாம் செயல்பட வேண்டும். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.